ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது என்ன? ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 விட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பட்டனில் வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டாகிள் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்று 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாகிள் பட்டன்னா என்ன, ஸ்விட்ச்னா என்ன, ஸோ அது ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணுறது, அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாகிள் பட்டன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பட்டன் எப்படி யூஸ் பண்ணணுமோ சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பட்டன் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். ஸோ சேம் அதே ஸ்ட்ரக்சர்லாம் அதே மாதிரி இருக்கும். பட் ஸ்லைட்டாக நம்மளுக்கு பட்டன்லேருந்து லைட்டாக வேரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாகிள் பட்டன் அப்படிங்கிறது. ஸோ இந்த டாகிள் பட்டன் அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஒரு பட்டன் வேணும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்த டாகிள் பட்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாகிள் பட்டன் வச்சுட்டு நம்ம சேம் பட்டன் மாதிரியே இருக்கும். பட்டன் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்கோ ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட் போயிடும். ஸோ நம்மளுக்கு பைனரி வேல்யூஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஆன் ஆஃப் 0 or 1 அந்த மாதிரி பைனரி வேல்யூஸ் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இப்போ பட்டன் வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். எகைன் மறுபடியும் அதே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இந்த டாகிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஆர் 0 or 1 அந்த மாதிரி டாகிள் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு இந்த டாகிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் பேர் டாகிள் பட்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் வந்து பட்டனோட நம்மளுக்கு சப் கேட்டகரியில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், டாகிள் பட்டன், ஸ்விட்ச் எல்லாமே நம்மளுக்கு இந்த பட்டன் கேட்டகரியில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாகிள் பட்டன் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்ம மொபைல் டேட்டாலாம் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரைட் கார்னரில் நம்மளுக்கு ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு பட்டன் மாதிரி இல்லாமல் எனக்கு ஸ்விட்ச் மாதிரி வேணும். நம்மளுக்கு அந்த ரைட் கார்னரில் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஐக்கான்ஸ் மாதிரி இருக்கும், ரவுண்டட் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஆன் ஆஃப் இருக்கும். ஸோ அதில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போத் நம்மளுக்கு டாகிள் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஸ்டேட்லேருந்து ஆஃப் ஆகும், ஆஃப் ஸ்டேட்லேருந்து ஆன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த டாகிள் பட்டன் ஸ்விட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாகிள் பட்டன் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டாகிள் பட்டன் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பில்டு வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாகிள் பட்டன் அப்படிங்கிறத நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாகிள் பட்டன் அப்படிங்கிறத நான் இங்கே நான் லீனியர் லேஅவுட்டில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம பட்டன் ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் எப்படி இருக்குமோ ஸோ சேம் அதே ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். பட் இதில் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆஃப் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் ஆன், டெக்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் டெக்ஸ்ட் ஆஃப்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு 2 கலர் இருக்குது. ஸோ ப்ளூ, க்ரீன் அப்படின்னு 2 கலர் இருக்குது. ஸோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணோம், அந்த இதில் ஏதோ டாகிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆஃபில் ப்ளூவும் டெக்ஸ்ட் ஆனில் க்ரீனும் கொடுத்துருக்கேன். ஸோ பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு எப்பவுமே டெக்ஸ்ட் ஆஃபில் தான் இருக்கும். டெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப் ஸ்டேட்டில் என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆஃபில் என்ன நேம் இருக்கோ ஸோ அந்த நேம் தான் நம்மளுக்கு இந்த பட்டனில் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ளூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதோட ஐடி பார்த்தீங்கன்னா டாகிள் பட்டன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் டாகிள் பட்டனில் வந்துட்டு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாகிள் பட்டனில் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த டாகிள் பட்டனோட டெக்ஸ்ட் நேம். ஸோ இது என்ன டாகிள் பட்டன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வேணா சொல்லிக்கலாம். ஸோ இல்லைன்னா இந்த டாகிள் பட்டன் கலர் சூஸர் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டாகிள் பட்டனோட கலர் வந்து இந்த டாகிள் பட்டனோட ஃபங்க்ஷன் வந்து கலர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நேம் கொடுக்குறதுனால அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் இது. ஸோ அடுத்த டெக்ஸ்ட் ஆன் ஸ்டேட்டில் இருந்தால் என்ன டெக்ஸ்ட் ஆஃப் இந்த பட்டன் ஆஃப் டாகிள் ஆஃப் ஸ்டேட்டில் இருந்தால் என்ன நேம் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஆனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம ட்ரூ கொடுத்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆனில் என்ன கொடுத்துருக்குமோ ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த கலர் தான் டிஸ்பிளே ஆகும். ஆஃப் கொடுத்தோம்னா பை டிஃபால்ட்டாக ப்ளூ என்ன இருக்கோ ஸோ அந்த இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்க்கும் ஆஃப்க்கும் இருக்க இந்த டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ட்ரூ இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து டெக்ஸ்ட்டு. ஸோ மற்ற வேல்யூஸ்லாம் நம்ம இந்த டிசைனில் வந்து வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேபிட்டலைஸ் அப்படிங்கிறது அந்த இருக்கிற டெக்ஸ்ட் வந்து பை டிஃபால்ட்டாக பட்டனில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மாலில் கொடுத்தாலும் அது கேபிட்டலில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு
ட்ரூவில் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வேணால் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு இந்த டிசைன் கொடுது. இந்த டெக்ஸ்ட் சைஸு, பேக்ரவுண்ட் கலர் இது எல்லாமே நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து நம்மளுக்கு இந்த நம்ம ஆக்டிவிட்டிக்கு நம்ம அப்ளிகேஷனுக்கு என்ன கலர் வந்து நம்ம டிஃபால்ட் கலர் கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த கலர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ வேல்யூஸில் கலர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த கலர் ஆக்சென்ட் அப்படிங்கிற கலர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த டாகல் பட்டன் வந்து ஆன் ஸ்டேட்ல இருந்தால் கீழே ஒரு சின்ன லைன் மாதிரி நம்மளுக்கு அந்த லைன் வரும். ஸோ இது வந்து ஆன் ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இந்த கலர் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கலரும் இங்கே சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அப்ளிகேஷனோட கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இந்த கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவ்வளோதான் டிசைனில். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம கோட் போயிடலாம். ஸோ இந்த கோடில் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லேட் இனிட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சு இனிஷியலைஸ் பண்ணி ஸோ ஃபைன் வியூ பை ஐடி போட்டு பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஃபைன் வியூ பை ஐடி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோட் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னா நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ டிலீட் பண்ணணும்னா அந்த இனிஷியலைஸ் பண்ண வேரியபிள் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த அசைன் பண்ண வேரியபிள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ ரீநேம் பண்ணணும்னா நிறைய இடத்துல ரீநேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காட்லினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளகின்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ளகின் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ஃபைன் வியூ பை ஐடி நம்ம வந்து போட்டுட்ருக்க தேவையில்லை. ஸோ இன்ஸ்டன்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ண இந்த ஐடியை வந்து டேரெக்டாக இதோட நேமாக நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பில் டாட் கிரேடில் வந்து மாடியூல் ஆப் லெவலில் போயிட்டு நம்ம இங்கே பிளக்இன் அப்படிங்கிறதுல காட்லின் ஆண்ட்ராய்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காட்லின் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை வந்து அந்த பிளக்இன் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் நம்மளுக்கு அந்த சிந்தட்டிக் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இதை வந்து நம்ம புது அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை டிஃபால்ட்டாக இந்த காட்லின் ஆண்ட்ராய்டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த 2 லைனுமே வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜாவா அப்ளிகேஷனும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிளக்இன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்க் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நேம் வந்து டாகல் பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஃபைன் வியூ பை ஐடி வச்சு அசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சேம் அதே நேம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டாகல் பட்டன் ஈக்குவல் டு ஸோ அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாகல் பட்டன் நம்மளுக்கு சஜஷன் கேட்குது. ஸோ காட்லின் எக்ஸ் டாட் ஆண்ட்ராய்ட் டாட் சிந்தட்டிக் மெயின் ஆக்டிவிட்டி டாட் டாகல் பட்டனா அப்படின்னு கேட்குது. ஸோ என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மெயின் ஆக்டிவிட்டியில் ஒரு டாகல் பட்டன் இருக்குது. ஸோ அந்த டாகல் பட்டன் தான் இதா அப்படின்னு கேட்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஆல்ட் என்டர் கொடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு லைன் இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்லின் எக்ஸ் ஆண்ட்ராய்ட் சிந்தட்டிக் மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஸ்டார். ஸோ அந்த மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கிற வேரியபிள்ஸ் இந்த ஐடி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இங்கே பைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம அங்கே ஐடி என்ன ஐடி யூஸ் பண்ணமோ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த ஃபைன் வியூ பை ஐடி போட்டு ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸோ அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணி நமக்கு அந்த வேலையே நம்மளுக்கு ஒரு லாட் ஆஃப் ஒர்க் வந்து நம்மளுக்கு இங்கே கம்மியாகும். ஸோ டேரெக்டாக இந்த டாகல் பட்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாகல் பட்டன் டாட் என்ன நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோமோ ஸோ ஒரு வேரியபிள் வச்சு நம்ம என்ன பண்ணுவோமோ ஸோ அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு இங்கே இந்த டாகல் பட்டன்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த டாகல் பட்டன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த யூசர் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா டாகல் பட்டனோட வேல்யூ டிஸ்பிளே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து டாகல் பட்டனுக்கும் ஆன் சேஞ்ச் லிசனர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? ஸோ அப்படி பண்ண முடியும்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா பட்டன் கிளிக் பண்ணால் டாகல் பட்டன் ப்ரெஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ பட்டனுக்கும் ஐடியும் பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் சேம் இதே மாதிரி நம்ம இங்கே பட்டனுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ இந்த ஆன் கிளிக் லிசனரில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம லாம்டா யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த டாகல் பட்டன் அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம டோஸ்ட்டில் போடுவோம். ஸோ சேம் அதே டோஸ்ட்டில் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு ஓகே டோஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ டோஸ்ட் டாட் ஸோ இங்கே வந்து சேம் அந்த பட்டனோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த பட்டனோட டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியே அந்த டாகல் பட்டனில் இருக்கிற டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டாகல் பட்டன் டாட்
get text. ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் அப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ஹைஃபன் செமிகாலன் போட்டுட்டு ஸோ அந்த வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் ஸோ இது வந்து கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். எகெயின் ஒரு ப்ளஸ். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப்பில் போட்டால் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டாகுல் பட்டன் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ டாகுல் பட்டன் டாட் ஸோ இஸ் செக்டு. ஸோ நம்ம அந்த ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸ்க்கும் இஸ் செக்டு அப்படிங்கிறத செக் பண்ணோம். சேம் அதே டாகுல் பட்டனுக்கும் நம்மளுக்கு அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்படி டாகுல் பட்டன் செக்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம அந்த டாகுல் பட்டனோட ஆன் டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டாகுல் பட்டன் டெக்ஸ்ட் ஆன். ஸோ அப்படி இல்லைன்னா டாகுல் பட்டன் டாட் டெக்ஸ்ட் ஆஃப். ஸோ இந்த வேல்யூ எடுத்துட்டு நம்ம டோஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டோஸ்ட் டாட் length long dot show. Okay. Something is இங்க ஏதோ சின்ன syntax mistake பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கன்கேட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கேர் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அதோட அவுட்புட் ஃபங்க்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கேரக்டர் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எரர் வார்னிங் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அதை ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் வே. ஸோ இது வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு டோஸ்ட் மெசேஜ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் வே வந்து பட்டன் வந்து அந்த டாகுல் பட்டனுக்கு வந்து ஆன் செக் சேஞ்ச் லிசனர் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த டாகுலுக்கு நம்ம டேரெக்டாக ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணிட்டு சேம் இதே லைனை தூக்கி உள்ளே போட்டாலும் போடலாம். ஸோ ஒன்ஸ் அந்த டாகுல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த வியூ எடுத்து வரும். ஸோ அந்த வியூ அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து அந்த டாகுல் பட்டனோட டெக்ஸ்ட்டை எடுத்து நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த ஆன் செக் சேஞ்ச் லிசனர் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த இஸ் செக்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாகவே வந்திருக்கும். ஸோ அந்த வேல்யூ வச்சு நம்ம அதை செக் சேஞ்ச் லிசனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஆனோடனே இதோட அவுட்புட் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்ம ஆன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் கொடுத்தோம். ஸோ அதனால் க்ரீன் அப்படின்னு இருக்குது. ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ அப்படின்னு மாறிட்டு ஸோ அதோட கலர் வந்து எகெயின் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேம் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இந்த டாகுல் பட்டனோட டெக்ஸ்ட் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த டெக்ஸ்ட் வந்து ஆனில் இருக்குது ஸோ அந்த டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து நம்ம அந்த ஆன் செக் சேஞ்ச் லிசனர் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ டாகுல் பட்டன் டாட் செட் ஆன் செக் சேஞ்ச் லிசனர். ஸோ இந்த ஆன் செக் சேஞ்ச் லிசனரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்வலாக அந்த ரெண்டு வேரியபிள் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து பட்டன் வியூ, இன்னொன்று வந்துட்டு பூலியன் மிஸ் செக்டு அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து யூஸ்வலாக நம்ம லேம்டாவில் போடுறங்காட்டி லேம்டா வேலையை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்டனோட ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அதுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்துடலாம். டாட் இஸ் செக்டு. ஸோ செகண்ட் இது. ஸோ இதில் வந்து டேரெக்டாக அந்த இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே டோஸ்ட் வந்து நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ இதில் வந்து எகெயின் நம்ம இந்த டெக்ஸ்ட் செக் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக அந்த இஸ் செக்டு வேரியபிள் மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த செக்டா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இஸ் செக்டு அப்படிங்கிற வேரியபிளே வந்திருக்கும். ஸோ செக்டாக இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டோட டெக்ஸ்ட் அப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இல்லைன்னா நம்மளுக்கு இந்த ஆஃப் டெக்ஸ்ட் அப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் இது ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஆன் செக் சேஞ்ச் லிசனர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட இது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் சைடு வந்து நம்ம என்ன கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதாவது கரண்ட் டெக்ஸ்ட் என்னவோ அது வந்திருக்கு. பட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருந்துச்சோ, ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக க்ரீன் கலர் இருந்துச்சு. ஸோ க்ரீன் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்லையும், ப்ளூ அப்படிங்கிறது ரைட் சைட்லையும் வந்திருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டாகல் பட்டனோட கரண்ட் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் சேஞ்ச் ஆகலை. அதோட ஆன் டெக்ஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த கரண்ட் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட கலர் வந்து அப்படியே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ளூக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த 1 செகண்ட் கழிச்சு தான் ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இங்கே டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த கலர் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதான் டாகிள் பட்டன். ஸோ இதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அப்படியே ஸ்விட்ச் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ கன்வெர்ட் வியூவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதை நான் வந்து ஸ்விட்ச் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்விட்சை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ ஸ்விட்ச் கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த நேம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த நம்ம கொடுத்துருக்க நேம் வந்து லெஃப்ட் சைடில் வரும், ஸ்விட்ச் வந்து ரைட் கார்னரில் வரும். ஸோ இது ஏன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வித் வந்து மேட்ச் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரேப் கனன் கொடுத்தீங்கன்னா ரெண்டும் பக்கத்தில் இருக்க மாதிரி வரும். ஸோ இது எந்த மாடல் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வித்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த கண்டென்ட் வந்து எலாபரேட் ஆகிருக்கும். ஸோ மேட்ச் பேரண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த கார்னர் வரும். ஸோ எனக்கு கொஞ்சம் இதுலேருந்து கேப் வேணும்னா இந்த பேடிங் இல்லை மார்ஜின் கொடுக்குறதுனா கூட நம்மளுக்கு இங்கேருந்து கொஞ்சம் உள்ள வர மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் நம்ம கொடுக்கும்போது மார்ஜின் வந்து இவ்வளோ இது உள்ள இருந்து நம்மளுக்கு தள்ளி வந்துருக்கும். ஸோ 2 சைடும் மார்ஜின் கொடுக்கும்போது நம்மளுக்கு அது பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்சு. ஸோ ஸ்விட்சோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே க்ரீன் கலர். ஸோ நம்ம இந்த கலர்ஸில் பார்த்து இந்த தேர்ட் கலரில் வந்துட்டு அந்த கலரில் தான் வந்துட்டு ஸ்விட்ச் ஆனில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கலர் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த கலர் ஆஃபில் போயிடுச்சுன்னா ஸோ அது வந்து அந்த கலர் டல் கலர் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த கிரே கலர் நார்மலாக கிரே என்ன இருக்குமோ ஸோ அதான் வரும். ஸோ இதோட ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம டாகல் பட்டனுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் பார்த்தோமோ ஸோ எல்லாமே நம்மளுக்கு இந்த ஸ்விட்சுக்கும் நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ இதுக்கும் டெக்ஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் ஆஃப் ரெண்டும் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் தனியாக இருக்கும். ஸோ செக்குடு அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ட்ரூன்னு இருக்குது. ஸோ ஃபால்ஸ் கொடுக்கறனால கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட்டாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் இருக்குது. நம்ம ட்ரூன் கொடுத்துருந்தங்காட்டி அது வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகிருந்துச்சு. ஸோ என்ன கண்டிஷன் வேணுமோ ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்கும். ஸோ மற்ற ப்ராப்பர்ட்டி மோஸ்ட்டாக எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். பட் இதில் நம்ம டெக்ஸ்ட் எடுக்கும்போது அதில் மாதிரி ஆன் ஆஃப் அப்படிங்கிறது வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நார்மலாக நம்ம முன்னாடி மாதிரி ஃபைன் வியூ பை ஐடி போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த லேட் இனிட்டில் வந்து நம்ம அந்த செக் பாக்ஸில் இருந்து ஐ மீன் அந்த ரேடியோ டாகல் பட்டன்லேருந்து நம்ம ஸ்விட்சு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பட் ஐடி வந்து நம்ம சேம் அதே ஐடி கொடுத்துருங்காட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ஐடி சேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா எகைன் நம்ம அந்த இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸ்விட்ச் பட்டன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நார்மலாக ஸ்விட்ச் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்விட்ச் கேஸில் வரங்காட்டி நம்மளுக்கு அந்த இது எடுத்துக்காது. ஸோ அதனால் நான் இங்கே ஸ்விட்ச் பட்டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அப்டேட் ஆல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே. ஸோ இது வந்து டாகல் பட்டன். ஸோ இது இன்னும் கன்வெர்ட் ஆகலை. ஸோ ஸ்விட்ச் பட்டன் கொடுத்து நம்ம அப்டேட் டு ஆல் பிளேசஸ் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஸ்விட்ச் பட்டன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேரியபிள் வந்து நம்ம ஒன்ஸ் கொடுத்து ஸோ அதை மாற்றணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ சேம் நம்மளுக்கு இதே அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதே ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே பண்ணல. லாஜிக் எல்லாமே நம்மளுக்கு மோஸ்ட்டாக சிமிலராக தான் இருக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அப்பியரன்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது வந்து பட்டன் மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த பட்டன் மேலேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்விட்ச் மாதிரி டாகல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த அப்பியரன்ஸ் டிஃப்ரென்ஸ் தவிர வேறு எதுவும் பெருசாக இந்த டாகலுக்கும் ஸ்விட்சுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் சூஸர் அப்படிங்கிறது ஸோ நம்ம பழைய இந்த
டாகல் பட்டனில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கலரே தான் நம்மளுக்கு ஆன் கலர் ஆஃப் கலரே தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும். பட் இதில் வந்து நமக்கு டெக்ஸ்ட் நேம் என்ன கொடுத்தோமோ ஸோ அந்த நேம் தான் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் கலர் சூஸர் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் இதை ஆஃப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கும் கலர் சூஸர், நம்ம சூஸ் பண்ண கலர் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆஃப் பண்ணால் அதுக்கேற்ற கலர் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் சேம் அதே ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒன்லி டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நேம் வந்து கலர் சூஸர் அப்படிங்கிறது வரும். ஸோ டாகல் பட்டனில் நம்ம என்ன டெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ இருந்துச்சோ ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு அதுக்கும் இதுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளக்இன் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சிந்தட்டிக் டாட் மெயின் ஆக்டிவிட்டி, ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த பைண்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஐடியை வந்து டேரெக்டாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேரியபிள் பார்த்தோம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாகல் பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த டாகல் பட்டனில் வந்து ரெண்டு அதோட வேல்யூ வந்து ஒன்ஸ் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எப்படி எடுக்கிறது, ஸோ ரன் டைமில் அந்த செக் சேஞ்ச் லிசனர் யூஸ் பண்ணி எப்படி எடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஸ்விட்சுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஸ்விட்ச் அதே மாதிரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.